இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் அதில் போடும்பொழுது நான் வெறும் ஃபேட் டயக்ராம், அந்த சமக்கான ஃபேட் டயக்ராம் மட்டும்தான் போட்டேன். அதனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரஃப் டயக்ராம் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால அதை வந்து நான் தனியாக வீடியோ எடுத்து நான் பழைய வீடியோவோட இப்போ ஜாயின் பண்ணி நான் இப்போ புதுசாக ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஹெச் மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சமச்சீர் கல்வி எக்ஸசைஸ் 4.1. ப்ரீவியஸ் வீடியோவில் 9th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 10th and 11th சம் பார்க்கலாம். 10th sum, construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 2/3 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 10th to 13th sum எப்படி வருது அப்படின்னா ஜாமெட்ரி வருது. இந்த 10th sum எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு 10th sum ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PQR வந்து அதோட சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு அவங்க கொடுக்கல. ஓகேவா? 2/3 அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே எதனா ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் வரையணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள். அது என்னது, நம்மளுக்கு PQR. இதுதான் நம்மளுக்கு என்னது, ஒரு ட்ரையாங்கிள். PQR சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ஆருக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள் தான் ஒன்று வரையணும். ஒரு லைனு Qலேருந்து அக்யூட் ஆங்கிளாக ஒரு லைன், பெரிய லைன் வரையணும். ஓகேவா? அதாவது ஆருக்கு அக்யூட்னா என்னது, V மாதிரி வரும் இல்லையா? அப்போ இதுவும் நம்மளுக்கு என்னவா, V மாதிரி வருது. அப்போ இது அக்யூட் ஆங்கிள் தான் நம்ம வரையணும், ஒரு லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க 2/3ல எது கிரேட்டஸ்ட் பார்க்கணும். கிரேட்டஸ்ட் நம்பர் எது, அதில் 3 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ அதை வச்சு நம்ம 3 ஆர்க் வரையணும். இந்த Qலேருந்து லைனில் 3 ஆர்க் வரையணும். அப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த 3 ஆர்க் வரையலாம். ஓகேவா? அப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 2 அந்த ஆர்க்கு மேலேயே வச்சு தான் வரையணும். ஓகேவா? 1 2 3. அப்போ 3 ஆர்க் வரைஞ்சி முடிச்சாச்சு. அப்போ அதுக்கு நேம் பண்ணிடலாம். இது Q, அப்போ இது Q1 Q2 Q3. ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர், இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர்லாம் ஆர்க்கு போட்டோம். கிரேட்டஸ்ட் நம்பர் வச்சு என்ன பண்ணோம், ஆர்க் வந்து வரைஞ்சோம். நெக்ஸ்ட் டினாமினேட்டரை பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்கேல் ஃபேக்டரோட டினாமினேட்டர் என்னது, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எது, 3 Q1 Q2 Q3ல இருந்து நம்ம ஆர்க்கை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஆர்க்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து 3லேருந்து மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும். இந்த 3க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதுக்கு மோர் தேன் ஹாஃப். 3க்கு 2க்கு அப்புறமா தானே நம்மளுக்கு 3, இது ஒரு ஆர்க் இது ஒரு ஆர்க்கு. அப்போ 2 ஆர்க்குக்கும் நடுவில் மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும். அப்போ நான் இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்படி வரைஞ்சிடலாம். ஓகேவா? இந்த 2 லைனையும் அது க்ளோஸ் பண்ணணும், அதாவது கட் பண்ணணும் அந்த ஆர்க் வந்து. அதே மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி 2ல வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சிடணும். ஓகேவா? இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா நம்ம வரைஞ்சோம் இல்லையா, கட் பண்ணிச்சு இல்லையா 2 லைன், V மாதிரி இருக்க லைனை இந்த ஆர்க் கட் பண்ணியிருக்கு. அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும், அந்த ஆர்க்கோட மெஷர்மெண்ட். ஓகேவா? அதை எடுக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட். இப்போ இதை வந்து இந்த ஆர்க் இல்லையா நம்ம 2ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்க்கில் 2ல இருந்து வரைஞ்ச ஆர்க்கில் நம்ம இதை வச்சு இன்னொரு ஆர்க் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா இந்த 2ல இருந்து தான் நம்ம இந்த ஆர்க் வந்து கட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே வச்சு தான் இந்த ஆர்க்கையும் கட் பண்ணோம். அப்போ இந்த 2ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த 2ஓட ஆர்க்கில் இருந்து நம்ம ஒரு கட் பண்ணோம் இல்லையா இன்னொரு ஆர்க்கு, அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா இங்கே ஆர்லேருந்து அதே மாதிரி மோர் தேன் ஹாஃப், இந்த லைனுக்கும் ஆருக்கும் நடுவில் மோர் தேன் ஹாஃப் எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேருந்து அதே மெஷர்மெண்ட் வச்சு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஆர்க் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வரைஞ்சிருக்க ஆர்க்கோட மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? இதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வருது. அதை வச்சு இங்கே ஒரு
லைன் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா இது வந்து PQR. இதுதான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள். நம்ம அக்யூட் ஆங்கிள்டு ஒரு லைன் வரைஞ்சோம், அதுக்கு வந்து 3 ஆர்க் வரைஞ்சோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 3ல இருந்து, அதாவது அவங்க கொடுத்துருக்க டினாமினேட்டர்ல இருந்து மோர் தேன் ஹாஃப் எடுத்து நம்ம வந்து இன்னொரு ஆர்க் கட் பண்ணோம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க நியூமரேட்டர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து அதே மெஷர்மெண்ட் வச்சு ஆர்க் கட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம வரைஞ்ச ஆர்க், ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ஆர்க்கோட மெஷர்மெண்ட், அது கட் பண்ண இடத்தோட மெஷர்மெண்ட் எடுத்தோம். இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் கட் பண்ண ஆர்க்கில் வச்சு நம்ம கட் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம பண்ணோம் இல்லையா? அப்போ இதான் நம்மளுக்கு என்னது, அவங்க சொல்லியிருந்தா ஸ்கேல் ஃபேக்டர் 2/3 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேம் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன நேம் பண்ணணும் அப்படின்னா Pக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது பேர் வந்து P' அப்படின்னு நேம் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஆர்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து R'. இந்த சம் நான் கரெக்டாக இல்லை, இந்த ஜாமெண்ட்ரி நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பேரலாக வரணும். ஒரு லைன் இப்படி வந்துட்டு இன்னொரு லைன் இப்படி போகக்கூடாது, ரெண்டுமே சேமாக இப்படி வரணும், பேரலாக வரணும். அப்படி வருதான்னு பாருங்கள், இது மெஷர்மெண்ட் சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட், இந்த லைனுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் சேமாக இருந்தாலே நம்ம பண்ணியிருக்க சம்மு கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது 10th சம்முடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இந்த 10th சம்முக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR வித் எனி மெஷர்மெண்ட். அப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். எந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரா பண்ணோம், நம்ம எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கல, எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR வித் எனி மெஷர்மெண்ட். ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் இந்த PQR ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இந்த அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணோமா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணோம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. ட்ரா ரே QX. அப்போது இந்த QX அப்படிங்கிற இது வந்து நம்மளுக்கு எக்ஸ், இது எங்கே போகுதுன்னு தெரியாது, அந்த இடம் தான் நம்மளுக்கு எக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த QX அப்படிங்கிற ஒரு ரே நம்ம ட்ரா பண்ணணும். ரேனா என்னது, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் ஆனால் எண்டிங் பாயிண்ட் இருக்காது, அதுதான் ரே. அப்போ அந்த ரேவை நம்ம ட்ரா பண்ணணும். அதோட பாயிண்ட்ஸ் என்ன, QX மேக்கிங் அன் அக்யூட் ஆங்கிள் வித் QR. அப்போ இந்த QRக்கு அது வந்து அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா உங்களுக்கு தெரியும் V மாதிரி ஷேப்பில் இருக்கும். அப்போ ஒரு அக்யூட் ஆங்கிள் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணணும். எதோட, QRக்கு அக்யூட் ஆங்கிளில். ஓகேவா? with QR on the side opposite to vertex P. அதாவது vertex Pக்கு ஆப்போசிட்ல நம்ம இந்த ட்ரா, இதுதான் நம்மளுக்கு P. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம இதை ட்ரா பண்றோம். அதுதான் நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட். ட்ரா ரே QX making an acute angle with QR on the side opposite to vertex P. Okay, I explain பண்ணிட்டேன். Next, third step, locate 3 points Q1, Q2, Q3 on QX so that Q1 is equal to Q1, Q2 is equal to Q2, Q3. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, லொக்கேட் 3 பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த அக்யூட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்றோம். இந்த QRக்கு அக்யூட் ஆங்கிள் தான் ஒரு QX அப்படிங்கிற ஒரு ரே ட்ரா பண்றோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 3 லொக்கேட் 3 பாயிண்ட்ஸ். அப்போ 3 பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணணும். ஏன் 3 பாயிண்ட்ஸ், இதில் பாருங்க ரெண்டுத்துல 2/3, இதில் எது கிரேட்டர்னு பாருங்களேன். அவங்க என்ன ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்தாலும் சரி, அதில் எது கிரேட்டர்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்போ 2/3ல எது கிரேட்டர், 3 தான் கிரேட்டர். அப்போது இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம லொக்கேட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு தேர்ட் பாயிண்ட், லொக்கேட் 3 பாயிண்ட்ஸ். அது என்னென்ன பாயிண்ட்ஸு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து Qல இருந்து தான் நம்ம அதை லொக்கேட் பண்ணுறோம். Qல இருந்து தான் அந்த ரே வருது.
அப்போ இந்த பாயிண்ட் வந்து Q1, செகண்ட் பாயிண்ட் வந்து Q2, தேர்ட் பாயிண்ட் வந்து Q3. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணோம். அதுதான் Q1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q1 Q2, இந்த மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q2 Q3. அதுதான் உங்களுக்கு ஸ்டெப் 3. லொகேட் 3 பாயிண்ட்ஸ் Q1 Q2 Q3 on QX. அப்போ அந்த QX அப்படிங்கிற ரேல தான் நம்ம அந்த 3 பாயிண்ட்டையும் லொக்கேட் பண்ணுறோம். ஸோ தட் அப்போ நம்ம அதை எப்படி நம்ம லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா எந்த மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்ம ஒரே மெஷர்மெண்ட்டை தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், ஜாயின் Q3 to R and draw a line through Q3 parallel to Q3R to intersect QR at R dash. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஜாயின் Q3 to R. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டர் அவங்க வந்து 2/3 கொடுத்துருந்தாங்களா, அப்போ 2/3ல டினாமினேட்டரை என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆரோட அதுக்கு ஆப்போசிட் சைடோட நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் Q3 to R. ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் ட்ரா லைன் த்ரூ Q3 parallel to Q3R. அப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த Q2ல இருந்து, அதாவது இந்த ரெண்டு நம்பர்ல பாருங்களேன் எது ஸ்மாலஸ்ட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தோம், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இதெல்லாம் லொக்கேட் பண்ணோம், ஆனால் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லொகேட் 3 பாயிண்ட்ஸ், அதுதான் ஜாயின் Q3 to R. அப்போ Q3 பாயிண்ட்டை ஆரோட நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த Q2 பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டுல எது கிரேட்டர், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது டினாமினேட்டர்னு பார்த்தோம், அப்போ 3, அந்த 3ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணோம். அதே மாதிரி எது கிரேட்டர்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எது கிரேட்டரோ அத்தனை பாயிண்ட்ஸ் தான் நம்ம லொக்கேட் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எது கிரேட்டர், ஓகேவா, எது கிரேட்டர், அந்த நியூமரேட்டர் கிரேட்டரா டினாமினேட்டர் கிரேட்டரான்னு பார்த்துட்டு தான் இதெல்லாம் லொக்கேட் பண்ணோம். பாயிண்ட்ஸ் 2/3ல 3 தான் கிரேட்டர், அதனால இந்த பாயிண்ட்ஸ் 3 லொக்கேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், செகண்ட் ஸ்டெப்ல டினாமினேட்டரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆரோட, அப்போ டினாமினேட்டர். தேர்ட் ஸ்டெப்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை பேரலலாக ட்ரா பண்ணணும். அங்கேருந்து ஒரு லைனை பேரலலாக Q3Rக்கு பேரலலாக ட்ரா பண்ணணும். அவங்க இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் அது மேலோட்டமாக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போது தேர்ட் ஸ்டெப் என்னது, நம்ம இந்த ஃப்ராக்ஷன் வச்சு என்னென்ன ஸ்டெப் பண்ணுறோம் அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எது கிரேட்டர்னு பார்த்து லொக்கேட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் டினாமினேட்டர் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆரோட ஜாயின் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப்பு இந்த Q2, அதாவது இது ரெண்டுத்துல எது ஸ்மாலஸ்ட்னு பார்த்துட்டு அதை வந்து இந்த Q3Rக்கு பேரலலாக ட்ரா பண்ணுறோம். அதுதான் ஜாயின் Q3 to R. இதுக்கேவா? அண்ட் ட்ரா லைன் த்ரூ Q3 parallel to Q3R. இது வந்து Q2. ஓகேவா? Q2 to Q3R to intersect QR at R dash. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து பேரலாக ட்ரா பண்ணுறோம். அந்த Q2ல இருந்து இந்த Q3Rக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? இந்த Q2ல இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, R dash. அது மீட் பண்ணுற அந்த ட்ரையாங்கிளோட QR மீட் பண்ணுற இடத்த நம்ம R dash அப்படின்னு நேம் பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இது ஹின்ஸ் Rக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது R dash, Qக்கு தள்ளி தான் இருக்குது, Rக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால R dash. அதே மாதிரி தான் இங்கேயும் Pக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால P dash. ஓகேவா? R dash. Next, join Q3 to R and draw a line through Q2 parallel to Q3R to intersect QR at R dash. அப்போ அந்த QR லைனை நம்ம R dash அப்படிங்கிற ஒரு பாயிண்டால இன்டர்செக்ட் பண்ணுறோம் இங்கேருந்து. ஓகேவா? இப்போ ஸ்டெப் 5, draw line through R dash parallel to the line RP to intersect QP at P dash.
ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, draw line through r dash. அப்போ r dashல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. parallel to the line RP. அப்ப அதே ஸ்டெப் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம Q2ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணோம், அது வந்து Q3Rக்கு parallel-ஆ நம்ம டிரா பண்ணோம். இங்க R dashல இருந்து ஒரு லைன் டிரா பண்றோமா, அது வந்து RPக்கு parallel-ஆ டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. parallel to the line RP to intersect QP at P dash. அப்ப இங்க இருந்து நம்ம டிரா பண்ண போற லைன் வந்து QPல intersect ஆகுது. அது என்ன பாயிண்ட், P dash அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல intersect ஆகுது. இது Pக்கு பக்கத்துல இருக்கறனால P dash. ஓகேவா? அப்ப இதுதான் நமக்கு 5th step, draw line through R dash parallel to the line RP to intersect QP at P dash. Next 6th, triangle P dash Q dash P dash Q R dash is the required triangle. ஓகேவா? அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜியோமெட்ரியில சிமிலர் ட்ரையாங்கிள் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்போ இந்த PQR, இந்த PQRக்கு ஒரு சிமிலரான ஒரு ட்ரையாங்கிள் நம்ம டிரா பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினே, இந்த ஜியோமெட்ரி. அப்போ இதுக்கு என்ன நம்ம சிமிலரா டிரா பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் P dash Q R dash. எங்க இருக்கு, P dash Q R dash. அப்ப இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ண ட்ரையாங்கிள், இது இப்ப செகண்ட் நம்மளுக்கு வந்த ட்ரையாங்கிள். அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் அவங்க கேட்டிருந்த சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்ப இதுதான் உங்களுக்கு இந்த சம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ரஃப் டயக்ராம் பார்க்கலாம். இந்த சம்மோட ரஃப் டயக்ராம் ஒண்ணுமே இல்லை, இங்க என்ன டிரா பண்ணியிருக்கீங்களோ இந்த மார்க்கிங்ஸ்லாம் இல்லாம நீங்க அப்படியே டிரா பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி சம் போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா இதை பார்த்து நீங்கள் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸில், மற்ற சம்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரஃப் டயக்ராம், இப்போ இந்த Pலேருந்து இந்த Q இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்க சம்லலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணால் தான் ஃபேர் டயக்ராம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபேர் டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண முடியும், ரஃப் டயக்ராம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மார்க்கிங்லாம் நம்ம லொக்கேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்லாம், அதனால கஷ்டமாக இருக்கும். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது வந்து ரஃப் டயக்ராம். எனி மெஷர்மெண்ட் ஒரு ட்ரையாங்கிள், அது வந்து என்னது நம்மளுக்கு PQR. நெக்ஸ்ட் ஒரு அக்யூட் ஆங்கிள் நம்ம பண்ணுறோம். இது வந்து X, 3 பாயிண்ட்ஸ் இல்லையா, 1 2 3. இது வந்து Q1 Q2 Q3. நெக்ஸ்ட் Q3லேருந்து இந்த ஆரை நம்ம ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த Q2லேருந்து ஒரு பாயிண்ட்ல இங்கே ஜாயின் பண்ணுறோம். இது வந்து பேரலாக இருக்குது இந்த ரெண்டுமே. நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, R dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க, R dash. நெக்ஸ்ட் இந்த R dashல இருந்து இந்த RPக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு P dash. ஓகேவா? இது மட்டும் தான் உங்களுக்கு இப்போ ரஃப் டயக்ராம், நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணோமோ அதே தான் ரஃப் டயக்ராமில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மார்க்கிங்ஸ்லாம் இல்லாமல், எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம 10th ஸ்டெம்மோட ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.